செய்தி. ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாம் ஆயில் தடையின்றி கிடக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேவையான பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாம் ஆயில் தடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேவையான பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாம் ஆயில் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உணவுத்துறை அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் பல இடங்களில் இன்னும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கப்படாத நிலையில் ஜூன் மாதத்திற்கான அந்த இருப்பு இன்னும் கடைகளுக்கு வந்து சேரவில்லை என்றும், தமிழகம் முழுவதும் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படாத நிலை இருப்பதாகவும் தொடர்ந்து புகார் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் உணவுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி டெண்டர் கோருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும், அதன் காரணமாகவே இவற்றை பெறுவதில் கடைகளுக்கு விநியோகிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜூன் மாதத்தில், அதாவது மே மாதத்தில் பெறாதவர்கள் ஜூன் மாதத்தில் பெறுவதற்கு தேவையான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், மே மாதத்தில் பெறாதவர்கள் மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை இந்த மாத இறுதிக்குள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இது தொடர்பாக அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும், உணவுத்துறை மிக வேகமாக செயல்பட்டு இந்த மாத இறுதிக்குள் தேவையான அந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அவற்றை மொத்தமாக கொள்முதல் செய்து வழக்கமாக அனுப்பப்படும் குடோன்களுக்கு பிரித்து அனுப்பக்கூடிய பணியும், குடோன்களிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு தனித்தனியாக அனுப்பக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருவதாகவும், இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்படும், தீர்வு காணப்படும், அனைவருக்கும் உரிய பொருட்கள் வந்து சேரும் எனவும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.